அண்ணனின் சீர் பெண்களின் திருமண நன்னாளில் 8 கிராம் தங்க நாணயம் மற்றும் ஒரு பட்டுப்புடவை வழங்கிட ரூபாய் 812 கோடி ஒதுக்கீடு. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் அதிகரித்திருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். சக்திவேல், வணக்கம். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து குறைந்துள்ள நிலையில் பாசனத்திற்காக நீர் திறப்பு அதிகரித்துள்ளதால் அணையின் நீர் மட்டம் வேகமாக சரிந்து வருகிறது. பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் போதிய பருவமழை பொய்யாததால் அணைக்கு வரும் நீரின் அளவு தொடர்ந்து குறைந்துள்ளது. தற்போது நிலவரப்படி அணைக்கு வினாடிக்கு 236 கன அடி நீர் மட்டுமே நீர்வரத்து உள்ளது. அதே நேரத்தில் கீழ்பவானி வாய்க்கால் பாசனத்திற்காக வினாடிக்கு 2300 கன அடி தண்ணீரும் பவானி ஆற்றில் 800 அடி கன தண்ணீரும் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் அணையில் இருந்து மொத்தமாக வினாடிக்கு 3100 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணைக்கு வரும் நீரின் அளவை விட வெளியேற்றப்படும் நீரின் அளவு பல மடங்கு அதிகமாக இருப்பதால் அணையின் நீர் மட்டம் வேகமாக குறைந்து வருகிறது. இன்று காலை நிலவரப்படி பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 56.69 அடியாகவும் நீர் இருப்பு 6.23 TMC ஆகவும் உள்ளது. நீர்வரத்து தொடர்ந்து குறைந்து வரும் நிலையில் பாசனத்திற்காக நீர் திறப்பு அதிகரித்துள்ளதால் அணையின் நீர்மட்டம் வேகமாக சரிந்து வருவது பாசன பகுதி விவசாயிகளிடையே கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல். அண்ணனின் சீர் பெண்களின் திருமண நன்னாளில் 8 கிராம் தங்க நாணயம் மற்றும் ஒரு பட்டுப்புடவை வழங்கிட ரூபாய் 812 கோடி ஒதுக்கீடு.